நீங்கள் கேட்கவிருப்பது நாகர்களின் ரகசியம். சிவா முத்தொகுதி 2. எழுதியவர் அமீஷ். தமிழில் பவித்ரா ஸ்ரீனிவாசன். ஒலிவடிவில் வழங்குபவர் சகி. அத்தியாயம் 1. விசித்திர அரக்கன். சதி! அலறிய சிவன் சட்டென்று வாளை உருவிக்கொண்டு அவளிருந்த திசையை நோக்கி ஓடினார். கைகள் தாமாய் கேடயத்தை முன்னே பாதுகாப்பாய் இழுத்துக் கொண்டன. நேரா வலையில சிக்க போறா. நில்லு! அயோத்தியாவின் ராமஜன்மபூமி கோயிலுக்குச் செல்லும் சாலையோரம் இருந்த மரங்களுக்கிடையில் அவள் விரைந்து மறைவதைக் கண்டவர் வேகத்தைக் கூட்டினார். சதியோ வேட்டையிலேயே குறியாய் தேர்ந்த போர் வீரனைப் போல் வாளை உருவி நீட்டியபடி முகமூடி அணிந்து முன்னே விரைந்து கொண்டிருந்த நாகாவையே குறிவைத்து நகர்ந்து கொண்டிருந்தாள். அவளை அடைந்து உடனடி ஆபத்து ஒன்றுமில்லை என்று அவர் நிச்சயித்துக் கொள்ள சில நிமிடங்கள் பிடித்தன. மீண்டும் முகமூடியை அவர்கள் தொடர சிவனின் எண்ணங்கள் நாகாவை சுற்றிச் சுழன்றன. அதிர்ச்சி அடைந்தார். அந்த நாய் எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு தூரம் போனா? மேடும் பள்ளமுமான அந்த பிரதேசத்தில் நாகா அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களினூடே சர்வசாதாரணமாக விரைந்து கொண்டிருந்தான். அவன் வேகம் கூடியிருந்தது. மேருவின் அருகிலிருந்த பிரம்மா கோயிலில் சதியை முதலில் சந்தித்த அன்று இதே நாகாவுடன் தான் போரிட்டது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அன்னைக்கு அவன் மெதுவா நகர்ந்தது நிச்சயம் ஒரு போர்த்தந்திரம்தான். தன் வேகத்தையும் கூட்டும் பொருட்டு கையிலிருந்த கேடயத்தை சிவன் முதுகில் பொருத்திக் கொண்டார். இடது பக்கம் சதி. ஹும் என்ற ஒலியை சட்டென்று வெளிப்படுத்தியவள் வலது பக்கம் சற்று முன்னே பாதை இரண்டாகப் பிரிவதை சுட்டிக்காட்டினாள். சிவன் தலையசைத்தார். இருவரும் அங்கு பிரிந்து வெவ்வேறு வழிகளில் சென்று சற்று தூரத்திலிருந்த மேட்டுப்பாதையில் எப்படியாவது அவனை முன்னும் பின்னுமாக மடக்கிவிட வேண்டும். உடலில் உத்வேகம் குமிழியிட வாளை பற்றியவாறு சிவன் வலப்புறப் பாதையில் பாய்ந்தார். அதே வேகத்துடன் சதி நாகாவை பின்தொடர்ந்தாள். சிவனின் பாதங்களுக்கடியில் தரை சமனடைந்தது. ஓட்டத்தில் வேகம் கூடியது. நினைத்ததை விட விரைவாக மேட்டுச்சாலையில் வந்து சேர்ந்தவர் நாகா தன் வலக்கையில் கேடயத்தை பிடித்திருந்ததைப் பார்த்தார். தவறான கை. சிவனின் புருவங்கள் நெறிந்தன. சதி இன்னும் சற்று தூரத்தில் இருக்கையிலேயே சிவன் சட்டென்று நாகாவின் வலப்புறம் வந்தார். இடக்கையால் கத்தியைப் பற்றி அவன் கழுத்தை குறிபார்த்து எறிந்தார். அடுத்த நொடி அவரது கண்கள் விரிந்தன. இப்படிப்பட்ட அசாதாரண வீரர்கள் கூட உண்டா என்ன? கனவிலும் அவர் எண்ணாத லாவகத்துடன் நாகா கத்தியை கையாண்டான். தன்னை நோக்கி வந்த ஆயுதத்தை கண்ணெடுத்தும் பாராமல், ஏன் ஓர் அடி கூட நகராமல் நாகா தன் கேடயத்தை கத்தியின் பாதையில் தூக்கிப் பிடித்தான். கத்தி அதன் மீது மோதி சக்தியற்று தரையில் விழ எதுவுமே நடக்காதது போல் மீண்டும் கேடயத்தை அலட்சியமாய் தன் முதுகில் பொருத்திக் கொண்டான். வேகம் குறைய சிவன் அதிசயத்தில் வாய் பிளந்து நின்றார். கத்திய கண்ணால கூட பார்க்காம தடுக்கிறான். யார் இந்த ஆளு? வேறு திசையிலிருந்து சிவன் நாகா இருந்த பாதைக்கு ஓடி வந்து சேர்ந்த அதே நேரம் சதி நாகாவை நோக்கி மெல்ல மெல்ல முன்னேறிக் கொண்டிருந்தாள். குறுகலான அந்த பாதையில் அவள் நகர்வதைக் கண்ட சிவன் அவளை நெருங்கும் உத்வேகத்துடன் விரைந்தார். பாதை மிகச் செங்குத்தாக இருக்கவே தனக்கு முன்னால் நாகா ஓடி மலைப்பாதையின் முடிவில் எழுந்த சுவரின் அருகே நிற்பதைக் காண முடிந்தது. ராமஜன்மபூமி கோயிலுக்குள் காட்டு மிருகங்களோ வேறு மனிதர்களோ நுழைந்து சேதப்படுத்தாமல் இருக்க கட்டப்பட்டது அந்தச் சுவர். அதன் உயரம் சிவனுக்கு சற்று நம்பிக்கை அளித்தது. அதன் மீது தாவி குதித்து தப்பிப்பது நாகாவால் முடியாத காரியம். மெதுவாக ஏறித்தான் தாண்ட வேண்டும். அந்தச் சில நொடிகளில் தானும் சதியும் அவனை Sample complete. Ready to continue?